சொல்லோவியங்கள் கவிதையாகவும் கல்லோவியங்கள் சிலையாகவும் வடிக்கும் ஸ்தபதியின் குடும்பத்திலிருந்து ஒரு தயாரிப்பாளர் இன்று தமிழுக்கு வந்திருக்கிறார். புதிய துறைதான் என்றாலும் தெளிவான பார்வை. நம்பிக்கை தரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் வரிசையில் வெற்றிக்கான வாகை சூழட்டும் என்று வாழ்த்துக்களோடு வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். ப்ரொடியூசர் திரு ஜெயன் அவர்கள், ஜெய் கிரண் அவர்களை அழைக்கிறோம். அம்மா அப்பா அவங்க 2 பேர்னால தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவங்கள ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். பிரசன்ட் மீடியா, ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பிரசன்ட் மீடியாவையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இது. ஸோ சக்திவேல் அண்ணா, அப்புறம் பாலசக்திவேல் சார், அர்ச்சனாமா, பாலா, டைரக்டர் ஷெரீப், நமிதா, அப்புறம் அமுதவாணன் அண்ணா, ஸோ மியூசிக் டைரக்டர் விவேக் மோவின். ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த நாள் எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட அப்பா ஸ்தபதி, டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஸ்தபதி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக அவரோட ஏஜ் ஆஃப் 13ல இருந்து இந்த ஸ்தபதி ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு என்னோட காலேஜ் டேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்தது, நிறைய விஷயங்களை பண்ணேன். ஸோ சினிமா துறையில நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ எந்த மாதிரினா ப்ரொடக்ஷன்ல ஆரம்பிச்சு சில விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இது என்னோட ஆதிமலம் கிரியேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்டை வச்சு நான் இந்த மூவியை பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா என்னோட அப்பா 2005-2006ல் நேஷனல் அவார்டு வாங்கினார் அப்பா. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருந்தது, டெல்லிலாம் போயிட்டு அவர் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறத பார்க்கறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று காந்தி கண்ணாடி. ஸோ இந்த படத்தை காந்தி கண்ணாடி எந்த ஒரு சின்ன ஒரு சேதமும் இல்லாம சோஃபார் இந்த இடத்துல நாங்கள் நிறுத்திருக்கோம். ஸோ இதுக்கு மேல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது உங்களோட கடமை தான். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ ஆல் டூ யுவர் பெஸ்ட் ஜாப் அண்ட் give a big promotions and also opportunity for our Adimulam creations. So இன்னொன்னு பாலா. ஸோ இந்த கதை ஆரம்பிச்ச ஒரு முதல் துவக்கம் பாலா ஆக்சுவலா. ஸோ பாலாவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தான் பாலா கிட்ட பேசி பழகிட்டு இருக்கேன் நான். ஸோ பர்சனலா பாலாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ சில இன்டர்வியூஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ பாலா சில பேர் கேள்வி கேட்டாங்க, அதாவது நீங்க ஆம்புலன்ஸ்ல ஆரம்பிச்சு நீங்க காந்தி கண்ணாடி அப்படின்னாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. இட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வேற வேற ஜானர் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு சின்ன ஒரு 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 கேப் டிரைவரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி, அந்த சம்பளத்துல கூட அந்த விஷயத்த பாலா பண்ணிட்டு இருப்பாரு. அது எனக்கு தெரியும், கூடவே நான் இருக்கிறதுனால நான் பாக்குறேன் நானு. ஸோ வி ஷுட் நாட் மிக்ஸ் போத். ஸோ ஹாப்பி இயர். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரொடியூசர் ஜெய் கிரண். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். பணம் நிம்மதியை தருமா என்பது தெரியாது, ஆனால் பணம் மட்டும் இல்லாவிட்டால் நிம்மதி இருக்காது என்பது நிதர்சனம். அப்படி ஒரு பணத்தை வைத்து ஒரு வாழ்க்கையை சொல்லும் படத்தை வெளியிட முன்வந்த சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகள். இப்போது அழைக்கிறோம். வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. காந்தி கண்ணாடி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா ஒரு அன்பையும் அதோட அடுத்த பரிமாணங்களையும் விளக்கக்கூடிய ஒரு படமா. சரி, இந்த சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா
அன்பு, அதன் பரிமாணம், அதோட அடுத்த கட்டம், இதை வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல நம்ம இதுவரைக்கும் நிறைய பாரதி கண்ணம்மா பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பாரதினாலே கண்ணம்மா ஞாபகம் வரும். இந்த படத்துக்கு பிறகு காந்தி கண்ணம்மா என்ன என்ன பண்ணி வச்சிருக்காங்க. காதல்னாலே காதல் சந்தியா பரத் ஞாபகம் வரும். எனக்கு இனிமே வந்து பாலாஜி சக்தி வச்சாரும் அர்ச்சனா அம்மாவும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு காதல். நீ இருக்கையே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாக போகிற நேரத்தில் என்ன லவ் அப்படின்னு ட்ரெய்லரில் கூட டயலாக் இருக்கும். லவ் தானே அது. அது எப்போ இருந்தா என்ன, அது 18 வயசாக இருந்தா என்ன, 80 வயசாக இருந்தா என்ன, லவ் ஆல்வேஸ் லவ் தானே. அப்படி ஒரு அதான் சொல்கிறேன், பரத் சந்தியா மாதிரி எனக்கு இருந்துச்சு பாலாஜி சக்தி வச்சாலும் அர்ச்சனா அம்மாவும் நடிச்சிருந்தது. அவங்க நடிப்பு அறைக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து அப்படியே வியக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அம்மாவோட பொட்டென்ஷியலில் ஒரு 10% கூட நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் யூஸ் பண்ணலங்கிறது எனக்கு வருத்தம். என்னன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 படமாவது நடிங்கம்மா. இங்கே வந்து என்னென்னா அவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ சிறப்பாக நடிக்கக்கூடிய. சரி, அர்ச்சனா அம்மா இந்த பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பக்கம் பாலாஜி சக்தி வச்சாரு. அவங்க அடிக்கிற எல்லா பாலையும் சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. மிக 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 பிரமாதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காந்திங்கிற கேரக்டருக்குள்ள நம்மளை சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா வந்து ஒரு காதல் கதையை மையப்படுத்தின, ஒரு மெச்சூர்டு லவ்வை மையப்படுத்தின ஒரு படமாக ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்மளோட தம்பி பாலா கதாநாயகனா உள்ள வர்றாரு. அது நான் வந்து இந்த கதைநாயகன்கிற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னன்னா நிறைய காமெடி பண்ணிட்டு திடீர்னு வர்றவங்களை வந்து கதாநாயகன்னு சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு அல்லது போடுறதுக்கு பயந்து கதை நாயகன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கதாநாயகன் தான். இந்த படத்தோட கதாநாயகனா பாலா உள்ள வர்றாரு. ரொம்ப ரொம்ப அந்த உடல் மொழி தன்னை வந்து ஒரு கதாநாயகனாக வரணுங்கிறப்ப வந்து தன்னோட பிசிக்கை என்ன மாதிரி ரெடி பண்ணணும், அதுலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு உள்ள வந்து நடித்த மாதிரி இருந்துச்சு. மிக பிரமாதமாக பண்ணி இருக்காரு. ஒரு முக்கியமான வளர்ச்சி. நான் அதில் வந்து என்னென்னா இப்போ வந்து அவர் ஒரு சின்னத்திரையோட பிரபலத்தோட நேரடியாக சினிமா நோக்கி வரும்பொழுது அது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதில் வந்து அவர் வந்து ஒரு மிக கடினமான பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த கடினமான விஷயம் வந்து என்னன்னா சக மனிதர்கள் மேலே வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்னு. சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துறதோ சக மனிதர்களின் சந்தோஷத்தை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறதையோ விட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேல பல்லாயிரக்கணக்கான அம்புகள் வீசப்படும். நீங்க வந்து என்னன்னா நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய துறையில இருந்துட்டு அந்த துறையோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும்போது பிரச்சனை இருக்காது. நான் வந்து ஒரு துறையில இருக்கேன், என் சக்தியை மீறி நான் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு பண்றேன் அப்படின்னப்ப இங்க வந்து வன்மம் ஆட்சி செய்கிறது. வன்மத்துக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம பிரஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இங்க வந்து பாலிசியோட எழுதுறவங்க இங்க உள்ளவங்க அவ்வளோ எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அந்த பேனாவுக்கு மிகப்பெரிய நெறிகளை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. காலங்காலமா அவங்க வந்து பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த விமர்சனத்துல அந்த சினிமா மேல இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும், அந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய பாசம் வெளிப்படும். ஏதாவது தவறுன்னா தவறை சுட்டி காட்டுற மாதிரி எழுதுவாங்களே ஒழிய வெறுமனே அந்த விமர்சனத்தை வந்து ஹைலைட் பண்றதுக்கான விமர்சனம் எழுதாத அத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. அதே சமயத்துல வந்துட்டு என்னன்னா சினிமா மேல வெறுப்பை கொட்டி ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு வீடியோ போட்டுட்டு வெறும் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனமா வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்துட்டு இருக்கும். காலங்காலமா உட்காந்து பக்கமா எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களோட வந்து
நார்மல் நல்ல மக்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா இங்கே வந்து என்னென்னா அதோட ரீச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஏன் வன்மத்தை வந்து அதிகமாக பார்க்குறாங்க. ஒரு படம் பற்றி சொல்லும்போது ஒரு ஹீரோவோட பர்சனலை பற்றி பேசப்படுற விமர்சனம் வந்து பெரிய விமர்சனமாக மக்கள் மத்தியில் போய் சென்று சேரும். ஏன்னா இங்கே வன்மங்கள் ரசிக்கப்படுகின்றன, அன்பு நிராகரிக்கப்படுகிறது. எப்போ ஒரு அன்பு பாதையை தம்பி வந்து எடுக்கிறாப்லையோ, இப்போ வந்து என்னன்னா இது வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடியனாக நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, விட்டுருவாங்க. ஏன்னா சின்ன பையன் பாவம் அப்படிங்கிற லெவலில் ஒரு நடிகராக வந்து ஒரு கதாநாயகனாக ஜெயிக்க ஆரம்பிச்சா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இவர் நடிச்சுட்டு பேசாமல் போய் வீட்டில் படுத்துட்டாலோ இல்லை குடிச்சிட்டு படுத்துட்டாலோ இவர் மேலே எந்த கேள்வியுமே இருக்காது. அவர் அப்படிதான் அப்படின்னு சின்னதாக வந்து இவர் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த நல்லது செய்யறதை பற்றி அவ்வளோ கேள்விகள் வரும். இங்கே சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கு. நீ என்ன பெரிய நல்லவனா, இது வந்து மிகப்பெரிய முரண். இந்த முரணை வந்து ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. இதுக்காக வந்து இந்த சமுதாயம் வந்து நல்லவர்களாக நிறைஞ்சது இல்லையா அப்படின்னா நல்லவர்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிட்டு 10 பேரை திட்டிகிட்டு இருப்பான், 10 பேரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். 80 வயசுல ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்த ஒரு நடிகர் அவர் போகும் பொழுது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பற்றி 500 கேள்விகள் கேட்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப்பை வந்து அவ்வளோ பிரின்சிபலாக வாழ்ந்தார், அவரால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்த சால்வையை தூக்கி போட்டாருன்னா அதுக்கு வந்து ஒரு 5000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இவர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாரு. அது கிடையாது. 80 வயசு நம்ம வீட்டில் உள்ள ஒரு தாத்தா, ஒரு 75 வயசுக்கு மேலே உள்ள ஒரு தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதை தானே நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு மூத்த கலைஞன் அவங்க வந்து அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது. அவர் இஷ்டப்பட்டால் அந்த சால்வையை போட்டுக்கலாம், இல்லாட்டினா போடாமல் தூக்கி போட்டுடலாம். அதுக்கும் வந்து அந்த பெரிய கலைஞர் வந்து உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பார். விளக்கமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வன்மத்தை மட்டுமே மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊராக இருக்குது. அதாவது அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த பாலா மாதிரியானவங்க வந்து ஒரு சில பேர் இப்போ வந்து என்னென்னா இவர் சக மனிதர்கள் மேலே, ஏன் நான் இந்த அன்பு பற்றி பேசுகிறேன்னா இந்த படம் அன்பு பற்றி பேசுது. இந்த படம் வந்து அன்பு பற்றி பேசுது. நான் அதுக்காகவே இதை பேச வேண்டியதாக இருக்குது. சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நடிகன் வர்றான், புகழ் வெளிச்சத்தோடு வர்றான் அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதுனாலேயே இவங்களை தங்களை பெரியவங்களாக நிலைநாட்டிக்கலாங்கிறது ஒரு கருத்து. இந்த கேள்வியை இவங்களால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பக்கத்தில் இருக்க உள்ள வார்டு கவுன்சிலரை கேள்வி கேட்க முடியாது. குழாயில் தண்ணி வரலன்னா அந்த கவுன்சிலர்கிட்ட அவங்களால அந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, என்ன பசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பாலா சாப்பாடு போட்டாலாமே, காசாவில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஏன் இங்கே போய் போடலன்னு கேள்வி கேட்பாங்க. அவருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்த யாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும். அவர் வந்து அடிமட்டத்து மக்களை பார்த்து வந்திருக்கிறதுனால ஒரு சாப்பாடு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரா, அவரை பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியிலேருந்து சொல்கிறேன். புகழ் வெளிச்சம் ஃபர்தராக அவர் மேலே வீசப்படும் பொழுது அடுத்தது வந்து இமிடியேட்டாக விமர்சனம் வைக்கப்பட இருக்கும். அந்த விமர்சனம் வந்து என்னன்னா அது உங்களை தாக்குறதுக்காக இருக்காது, அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்காக இருக்கும். ஸோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக கதாநாயகனாக உங்களை வரவேற்கிறேன். சக மனிதர்கள் மேலே நீங்கள் காட்டக்கூடிய அன்போ பாசமோ அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் சக மனிதர்களோட அன்போடையும் வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக பாலா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வெற்றி இது மாதிரியான சாதாரண மனிதர்களோட மிகப்பெரிய வெற்றி இந்த காலகட்டத்தில் 2025 சக மனிதர்கள் மேலே அன்பை செலுத்தி வெற்றி பெற முடியுங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கோ இல்லை இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ இருக்கும். கலீல் ஜிப்ரான் சொல்வார், ஆன் லவ் அப்படிங்கிற ஒரு கவிதையிலேருந்து, அன்பு உங்களை அழைக்கும் பொழுது அதை பின்தொடருங்கள். அந்த பாதை வந்து கரடு முரடாக இருக்கும், உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பின்தொடருங்கள். அன்பு உங்களை அழைக்கும் பொழுது அன்பை நம்புங்கள், அது உங்களை நெருக்கும், உங்களை நொறுக்கி போடும். அன்புடனேயே இருங்கள். நீங்க வந்து அன்பை வந்து அன்புகிட்டேருந்து நீங்க வந்து நிறைய அன்பை கொடுக்கும்போது அன்புகிட்டேருந்து நீங்க எதையுமே பெற முடியாது. நீங்கள் ஃபைனலா அன்பை மட்டுமே பெறுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த அன்பு வந்து உங்களை வந்து சிலுவையில் அறையும், மிகப்பெரிய நகைக்கீரல்களை கொடுக்கும்,
அந்த நகைக்கீரல்கள் அன்பினால் ஆனவை, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இது வந்து கலீல் ஜிப்ரானோட கவிதை என்னைக்கோ படித்தது, அதை நான் சொல்லணும்னு சொன்னேன். ரொம்ப அவையில் போயிட்டோமோன்னு நினைக்கிறேன். தம்பி ஜெய்கிரன் வந்து ஸ்தபதியாக இருந்து தயாரிப்பாளராக வர்றார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நிறைய புது தயாரிப்பாளர்கள் வரும்போது திரைப்படத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணுவேன்னா சிலையோட தான் கம்பேர் பண்ணுவேன். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நான் ஒரு 5 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுத்திருக்கேன், இது எவ்வளவு கவர் பண்ணிட முடியும், நான் ஒரு 10 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுத்திருக்கேன், இதை எவ்வளவு கவர் பண்ண முடியும்னு தான் ஒரு ப்ரொடியூசர் வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கலை, நீங்கள் ஒரு சிலையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட வந்துருச்சுன்னா அது சிலை. சப்போஸ் எனக்கு ஒரு கண்ணு சரியாக வரல, காது சரியாக வரலன்னா அது கல்லு தான், அது சிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தயாரிப்பாளர்கிட்ட பேசியிருக்கேன். ஒரு சிலை வடிக்கக்கூடிய ஸ்தபதியே தயாரிப்பாளராக வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவர் வந்து திரைத்துறையில் வந்து நிறைய சிலைகளை நிறைய திரைப்படங்களை அந்த மாதிரி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் அவருக்கு. விவேக் மெர்வின் அவங்களோட இசை நமக்கு வந்து 2 சாங் போடுவாங்கன்னு நினச்சேன். இந்த ட்ரெய்லரை விட அந்த சாங் வரும் பொழுது இந்த படத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். சில காரணங்களால் வந்து அந்த சாங் போட முடியல. வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனோட கடைசியில் வந்து அந்த சாங்கை இது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக எல்லாருமே இதில் வந்து பணியாற்றி இருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சாரோட நண்பராக நடிச்சிருக்கக்கூடிய அமுதவானன்லேருந்து ஆரம்பித்து கதாநாயகிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை தந்திருக்காங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.